அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு வெள்ளி மோதிர பரிகாரத்தை பார்க்க போகிறோம். வெள்ளி மோதிர பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தோணும், ஒரு மோதிரத்தை வாங்கி நம்ம இடது கையிலையோ வலது கையிலையோ மோதிர விரல்லையோ ஆள்காட்டி விரல்லையோ போட சொல்ல போகிறாங்க, அதுதான் பரிகாரம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த பரிகாரத்தை எந்த யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம சேனலில் இதுவரை நாம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ரொம்ப சக்தி மிக்கது. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லலாம் அப்படின்னு. புது வருடம் பிறந்திருக்கு. இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும். ஒருவேளை செய்ய முடியல அப்படின்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை, அதாவது வளர்பிறையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை. வளர்பிறையில் 2 வெள்ளிக்கிழமை வரும், தேய்பிறையில் 2 வெள்ளிக்கிழமை வரும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம். புது வருடமாக இருக்குது, அதனால் இந்த பதிவு முடியல அப்படின்னா அடுத்த மாதம் கூட நீங்கள் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம். இதற்கு தேவையானது எலுமிச்சம் செடி அப்படின்றது வேணும். வீட்டுக்கிட்டேயே இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது அல்லது வேறு யாராவது வீட்டில் இருக்குது, தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்குது, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை மற்றும் சொந்தக்கார வீட்டில் இல்லை, எங்கேயோ நடுத்தெருவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கும் தெரியாத இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன் அப்படின்னா இதற்கு 2 செங்கல் வேணும். செங்கல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது களிமண்ணால் செய்யப்பட்ட செங்கல் தான். ஆனால் இது அப்படி கிடையாது, வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கல். வெள்ளியால் செங்கல்லா, எப்படி எங்கே போகிறது, நாங்கள் எவ்வளவு காசு அது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சின்னது. இப்போ செங்கல் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்பது நமக்கு வரும் இல்லையா? அந்த அளவில் 2 வெள்ளியில் அந்த மாதிரி நமக்கு செங்கல் டைப்பில் நாம் வாங்கிக்கணும். அதாவது நீளம் அகலம் செவ்வக வடிவம். அந்த செங்கல் எப்படி இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். 2 நீளங்கள் 2 அகலங்கள் அது சேர்ந்தது தான் அந்த ஒரு செவ்வகம். அந்த செங்கலும் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி 2 வெள்ளியில் செங்கல் மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கடைகளில் கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு கடையில் இது கிடைக்கல அப்படின்னா, உங்ககிட்ட வெள்ளி இருக்குது அப்படின்னா ஆச்சாரிக்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா அங்கே வெள்ளி இதெல்லாம் உருக்குவாங்க. உருக்கும் போது அந்த செங்கல் டைப்பில் நம்ம உருக்க சொல்லி வாங்கிட்டு வரலாம். இது ரொம்ப ஈஸியானது. வீட்டில் வெள்ளி இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க அதை உருக்குவாங்க. உருக்கி மோல்டு மாதிரி ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும்போது 2 செங்கல் மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க அப்படின்னா அவங்க உடனே அப்பயே செஞ்சு கொடுத்துடுவாங்க. அது இன்றைய தினம் உங்களுக்கு வேணும். இப்போ சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பரிகாரம் பற்றி தெரியும். இது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டனே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பதிவு. அப்படி நாங்கள் இதுவரை பார்க்கல அப்படின்னா முடிஞ்சால் இன்றைய தினம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் செய்யுங்க. 2 செங்கல் வாங்கிக்கோங்க. வெள்ளி செங்கல், சில்வர் செங்கல், சில்வர் ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த மாதிரி 2 செங்கல் சில்வரில் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு எலுமிச்சம் மரத்துக்கிட்ட போங்க. எலுமிச்சம் மரம் சாக்ஷாத் துர்க்கையினுடைய சுரூபம். அங்கே கொஞ்சம் நல்லா குழி நோண்டுங்க. நோண்டிட்டு அதாவது 2 செங்கல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த எலுமிச்சம் மரத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சு ஊதுவத்தி ஒரு 5 ஊதுவத்தியை ஏற்றி வச்சு தீபம் ஏற்றி ஏதாவது நைவேத்தியம் சர்க்கரை அந்த மாதிரி ஒரு இலையில் வச்சிங்கன்னா அங்கே எறும்புகள் சாப்பிடும். அந்த எலுமிச்சம் மரத்தை நல்லா தொட்டு கும்பிட்டு துர்காதேவியாக நினைத்து பாவனை செய்து, நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த எலுமிச்சம் மரமே நமக்கு துர்க்கையினுடைய சுரூபம் தான். அதனால் துர்க்கை அங்கே இருப்பதாக நம்ம அந்த ஒரு எலுமிச்சம் மரத்திற்கு பூஜை செய்த பிறகு அந்த 2 செங்கல் இருக்கு இல்லையா, அங்கே புதைச்சிட்டு வந்துடுங்க. மண்ணில் தான் புதைக்கணும்.
அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சிகள் அதெல்லாம் வந்து இந்த வெள்ளியை வந்து எதுவும் செய்யாது. அது வந்து அந்த புழு பூச்சிகள் சாப்பிட்டுடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு வந்துடுங்க. அது எந்த இடத்துல புதைச்சிங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். லேட்டானாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்றைய தினம் மாலைக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடியல அப்படின்னா செடிகளுக்கு கீழே செய்கின்ற பரிகாரம் இரவுக்குள்ளே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த செடியை வந்து நம்ம தொடக்கூடாது, அது தூங்கும், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம 5:30 மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த 5:30 மணிக்குள்ளே செய்ய பாருங்களேன். முடியலன்னா என்ன கெட்டு போச்சு, இப்போ அடுத்த மாதம் வந்து செஞ்சுக்கலாம். அதனால் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5:30க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. 5:30, 6, 6:30 கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துடலாம். அதற்கு பிறகு அது தூங்கும். அதற்கு பிறகு தூங்கின செடியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது, விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அதை எடுத்துக்கோங்க. இப்போ 1 மாத காலம் 2 செங்கல் அந்த கீழேயே இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு செங்கல்ல என்ன பண்ணுங்கள், சிகப்பு கலர் துணியில் வந்து நல்லா மூட்டை கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் வச்சுடுங்க. வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுடுங்க. இதனால் பணவரவு எக்கச்சக்கமாக ஏகபோகமாக உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு வழியில். இது ரொம்ப பேச்சு கிடையாது, எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லி அதாவது பேச்சு கிடையாது. நிச்சயம் நிச்சயம், உண்மை உண்மை உண்மை, பல பேர் செய்து அனுபவத்தில் கண்ட உண்மை இது. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ரவுண்டாக, அதாவது நாம் வந்து இந்த தீபாவளிக்கு மோதிரம் செய்தோம் பார்த்தீங்களா, ரவுண்டாக அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் கணவர் கையில் கொடுத்து அவரை வந்து போட்டுக்க சொல்லலாம், அல்லது நீங்கள் வந்து போட்டுக்க சொல்லலாம், நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி யாரோ ஒருவர் வந்து போட்டுக்கோங்க. எதில் போடணும், எந்த கையில் போடணும் அப்படின்னு கேட்டால், வலது கையினுடைய மோதிர விரலில் வந்து இந்த இதை வந்து போடலாம். அப்படி வலது கை மோதிர விரலில் அந்த தீபாவளி மோதிரம் இருக்கே அப்படின்னா அப்பயே அதுக்கு மேலேயே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த வலது கையில் இருக்கக்கூடிய அந்த நடு விரலில் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சு, அதாவது இந்த பரிகாரம் மோதிரமாக செஞ்சோம் இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம். அப்படி வலது கையில் தான் இதை வந்து நாம் போடணும். ஒருவேளை வலது கையில் முடியல அப்படின்னா இடது கையில் மோதிர விரல்லையோ அல்லது வந்து ஆள்காட்டி விரல்லையோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். இதில் வந்து எந்த விதமான அதிகப்படுத்தி சொல்லுவது எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு கஷ்டப்படுறவங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வரும். வரலை அப்படின்னா என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஏன் நான் இந்த அளவுக்கு இதற்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக பலனை கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். வீடியோ போடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணி போடுறது கிடையாது. நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம். அதனால் நிச்சயமாக செய்யுங்க. முடியாதவர்கள் அடுத்த மாதம் வந்து செய்யுங்க. இந்த மாதிரி மாதம் வந்து நாம் இந்த அமாவாசை கழித்து வருகின்ற பரிகாரங்கள் நிறைய இருக்குது. முடிந்ததை நான் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தினம் பரிகாரம் இதுதான். நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க, பலன் பெறுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அரிய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் வந்து படும். அத்வைதா 786ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அங்கே வந்து நாம் பேசலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.